வில்சன், இப்போ அதிமுக பத்தி அவர் கடந்து போறார். அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து களத்திலே இல்லை, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்னு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பாணியில நானும் தீய சக்தின்னு சொல்ற தன்மை இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, இப்போ அவருடைய வார்த்தையை வந்து டீகோட் பண்ணணும்னு சொன்னீங்க. பெருசா டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தவங்க கோட்டை தான் அவரே எடுத்து பேசுறாரு. அதனால அது ஒன்றும் பெருசா டீகோட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா களத்தில் இல்லை அப்படின்றாரு. அவருடைய வார்த்தைகளில் வந்து அவர் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாருன்னு தெரியல. களத்தில் இல்லையா, ஆட்சியில் இல்லையா? இப்போ களத்தில் இருக்குதுன்னா அவர் திமுகவுடைய பி டீமாக இருக்கிறாரா? ஏன்னா களத்தில் திமுக தான் இருக்குதுன்றாரு. அப்போ களத்தில் திமுக இருக்குதுன்னு அவர் ஏற்றுக்கிறார். நான் இருக்கேன், 2 பேருக்கு தான் போட்டி. இவர் இருக்கிறது வேற, களத்தில் இருக்குது திமுக அப்படின்னு ஏற்றுக்கிறாருனாலே அப்போ களத்தில் திமுக இருக்குதுன்னா நாம் அதிமுக என்ன சொல்லுதுன்னா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, களத்துல இல்லைன்றாங்க, களத்துல மக்களை நோக்கி செல்லலன்றாங்க. அதுதான் விமர்சனம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல திமுக களத்துல இருக்குது, மக்களோடு இருக்குதுன்றாரு. அப்போ மறைமுகமா வந்து அப்ப திமுக எதிர்ப்புன்னு காட்டுறீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா அப்ப திமுகவுக்கு பி டீமா இருக்கிறீங்களான்ற எண்ணம் வருமா? எனக்கு ஆட்சியில இருக்கிறவங்கள தானே சார் தாக்கணும், ஆட்சியில இருக்கிறவங்க தானே போராடணும். அவங்கள ஆட்சியில இருக்கிறதால நான் அவங்கள விமர்சனம் பண்றேன்னு சொன்னாருன்னா ஏத்துக்கலாம். களத்துல இருக்கிறதால விமர்சனம் பண்றேன்னா இல்ல. வில்சன், 2026 தேர்தல் இன்னும் 100 நாள்ல இருக்கு. திமுக ஒரு கூட்டணி கட்டி இருக்கு, அது எதிர்முனையில இருக்கு. அதுக்கு எதிராக நான் இருக்கேன்னு அவர் பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படி திமுகவே இல்லன்னு சொல்லி பேசணும்ன்றீங்க. வார்த்தை களத்துலன்னு சொல்றது. ஆமா, களம்னா களத்திலயா சார்? தேர்தல் ஆட்சியில இருக்கிறதா சார்? சார் களத்துல இருக்கிறாங்கன்னு நீங்க அவங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா மறைமுகமா நீங்க அவங்களை அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று கேட்க, இன்றைக்கு விஜய் பேசிய பிறகு பேசிய அத்தனை அதிமுக தலைவர்களும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தாங்க போட்டி, திமுக அப்படின்னா அதிமுக ஒத்துக்குச்சா திமுகன்னு இப்படி பொருள் கொள்ளலாமா? அதுக்கு ஆமா, ஆட்சியில இருக்கிறவங்க கூட தானே போட்டி, ஆட்சியில இருக்கிறவங்க தானே போட்டி, அவங்க தான் களத்துல இருக்கிறாங்க நான் சொல்றாங்க. சார் ஒரு வாரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார். 170 இல்ல நான் என்ன சொல்றேன், வார்த்தை தான் முக்கியம். அதுதான் அரசியல் சொல்றாங்க. தீய சக்தி சொன்னார், கான்டென்ட் தான் இல்ல, இதுதான் முக்கியம் சார். தீய சக்தின்னு சொன்னார்ல, 2021 கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போகும்போது தீய சக்தி தெரியலையா? எம்ஜிஆர் வந்து 1972 பொருளாதார இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகுல அவர் அந்த கட்சியை தீய சக்தின்னு அடையாளப்படுத்துறார். ஆனா 2021 வரைக்கும் இவருக்கு நல்ல கட்சியா தெரிஞ்சது திமுக. விமர்சிக்கல, அதை நான் பேசவே இல்ல சார். அவர் திமுக தீய சக்தின்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், பேசலாம். நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த தலைப்புல நீங்க தான் பாத்தியப்பட்டவங்க. ஷபீர் சொல்ற மாதிரி அவர் அப்போது எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினார், பெரிய எதிர்ப்புகள் இல்லை. அப்புறம் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தினார். இதே தினகரன் பயன்படுத்தினா இன்னும் சொன்னா வேட்டியே கட்ட முடியாதுன்னா எதிர்ப்பு வந்தது, நம்ம பார்த்தோம். ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்க, நீங்க அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு அவர் வந்து நான் தீய சக்தின்னு நான் சொல்ல போறேன்னா இது அதிமுகவை குறிவைக்குதுன்னு கூட நீங்க நம்பல சார். யார் வேணாலும் படங்களை எடுத்துக்கலாம் சார். படங்களை எடுக்கிறதுக்காக ஓட்டு போயிடும்னா அந்த தொண்டர்களை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிடுல. பேரறிஞர் அண்ணாவை பாராட்டுறதால திமுக மொத்த ஓட்டு போயிடுமா? பெரியாரை பாராட்டுறதால ஈரோடு மண்ணு மொத்தமுமே பெரியார் வந்து விஜயகாந்த் எம்ஜிஆர் பயன்படுத்தினப்ப ஏன் எதிர்த்தீங்க? இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் படத்தையும் எம்ஜிஆர் பிரச்சார வாகனத்தை மதுரை மாநாட்டு கூட்டம் மேடையில் இருக்குது. மேடையில் யார் யார் படம் தரமா இருக்குது? நீங்க அந்த படத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் முதல் கூட்டத்திலேயே இவருடைய வாகனத்திலே அவ்வளோ பெரிய படம் எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். இவருக்கு பேரு கருப்பு எம்ஜிஆர், வாழும் வள்ளல், எல்லாமே எல்லாத்தையும் இவர் தத்தெடுத்துட்டு தான் எம்ஜிஆர் விஜயகாந்த் நின்றாரு. எதிர்த்தீங்களே அப்ப? இல்ல சார், எதிர்த்தாலும் சரி சார். ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் அந்த நேரத்துல சொன்னாங்க. எதிர்த்தாலும் சரி. அடுத்த நேரம் கூட்டணி வச்சாங்கல்ல, அதிமுக கூட கூட்டணி வச்சு இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா எதிர்க்கிறதால என்ன பலன் இல்ல. நான் கேக்குறது இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு ஷபீர் சொல்றார். அதிமுகவை விமர்சிக்காமலேயே அந்த வாக்கு வங்கியை திருப்பலான்னு. அந்த ஸ்ட்ராட்டஜி தானா? அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். 100% அந்த மாதிரி திருப்ப முடியாது. அவர் ஏமாற்றம் தான் அடைய முடியும். அவரு மேடையில பேசுறாரு. உண்மையில வாக்குகளை திருப்பக்கூடிய இடம் எங்க தெரியுமா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போது தன்னிலை மறந்து நன்றி பெருக்கோடு அந்த அப்பாவி சில தொண்டர்கள் வந்து கொடியை பிடிச்சிட்டு நின்றாங்க தெரியுமா? நம்ம இக்கட்ல இருக்கும்போது நம்மளை மறக்க கூடாதுன்னு. அதுதான் ஓட்டு கன்வர்ஷன்.
நீங்க படத்தை காமிச்சு அவரை பேசி அவர் வழியில நான் தீய சக்தின்னு சொல்லிட்டேன்னு மொத்த பேரும் போய் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கலாம் கிடையாது. இப்ப எனக்கு அது நடக்காது. ஷபீர், நீங்க வேற கணக்கு போடுறீங்க. வில்சன் சொல்ற கணக்கு ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னா தாவேகா தொண்டர்களை தன்வசப்படுத்துறதுக்காக அமைதியா இருக்காங்க ஷபீர். அதுதான் வில்சன் சொல்ல வர்றார். கரெக்ட்டுங்களா? நிச்சயமா சார், அது நடக்கும் சார். ஏன் தெரியுமா? அந்த கரூர் சம்பவத்துல மிகப்பெரிய ஆபத்து. அந்த கட்சியை அழித்து ஒழிக்க சில சக்திகள் முயற்சி பண்ணும்போது முதல் முறையாக அந்த பக்கம் நின்று ஆதரவு கொடுத்தது இவரு. இல்ல நீங்க நம்புறீங்களா விஜய் ஆதரவாளர்கள்லாம் அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? விஜய் ரசிகர்கள் வேணா போடாம இருக்கலாம் சார், ஆதரவாளர்கள் போடலாம். நீங்க ஒரு கூட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோ திமுகவோ பாரம்பரியம் மிக்க கட்சிகளுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட்டம் நடக்குதுன்னா மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள். இப்ப 6 கோடி வாக்காளர்கள் கூட 2.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு சாதாரணமா எடுத்துக்கினா அந்த கூட்டத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில 10,000 20,000 பேர் தான் வருவாங்க. சொல்லி முடிச்சிருக்கேன். விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் 10 பருவத்தை சேர்ந்தவர்கள். ஆதரவாளர்கள்னா ஒரு 20 வயசுக்கு மேல இருப்பாங்கன்னு வச்சுக்க, 25 வயசு 30 வயசுக்கு மேல இருக்கவங்க ஆதரவாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஜய் ஆதரவாளர்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க இப்ப அதிமுக வருவாங்க, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இல்ல இப்ப சொல்லி முடிச்சிருக்கேன். அதான் இப்போ ஒரு கூட்டத்துக்குன்னா ஒரு 10,000 20,000 பேர் வருவாங்களா? திமுக கூட்டம் ஒரு சட்டமன்ற தொகுதியில 20,000 பேர். ஆனா ஓட்டு 1 லட்சம் கூடும். ஆமா, இன்னைக்கு அந்த இடத்துலயே அதிமுக நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே போன தேர்தலில் 1,08,00,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா அதிமுக கூட்டம் போடும்போது 20,000 பேர் வருவாங்க. திமுக கூட்டம் 20% தான் வருவாங்க. 80% வாக்காளர்கள் வீட்டுல இருப்பாங்க. ஆனா விஜய் கூட்டத்துக்கு 80% பேர் வந்துருவாங்க. அதுதான் பிரச்சனைங்க. அப்படி நம்ம தான் ஓட்டா இருக்கும். சரி, இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். ஓட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும். வில்சன், நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் கடைசி வரைக்கும் அதிமுகவும் விஜய் விமர்சிக்க மாட்டாங்க, ஏன்னா தாவேகா ஓட்டு நமக்கு வேணும்னு. கரெக்டா? அப்படி கிடையாது சார். ஆட்சியில இருக்கிறவங்கள தானே சார் விமர்சிக்கணும். அதான் சார் நானும் சொல்றேன். ஆட்சி யார் இருக்கா சார்? நாளைக்கே அவர் நான் தான் ஜெயலலிதா அவர்களோட வாரிசு, நான் தான் எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொன்னால் கூட அதிமுக விமர்சிக்காது. நான் அப்படி எடுத்துக்கலாமா? உண்மையான வாரிசே இருக்கிறாங்க சார். தீபா அம்மா கட்சி ஆரம்பிச்சாங்க சார். வார்த்தை அதனால ஓட்டு போயிருமா? அப்படி கிடையாது. மணி அவர்கள்ட்ட போயிடலாம். ஜானகி அம்மா கடந்த காலத்துல வந்தாங்க, ஓட்டு போயிருச்சா?